இன்றைய மன்னா சங்கீதம் 128 2வது வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தர் உங்களுக்கு பாக்கியத்தையும் நன்மையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் கைகளினால் நீங்க படுகிற பிரயாசத்துக்கு ஒரு பலனை கொடுப்பார். கர்த்தர் தருகிற அந்த பலனில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அதனால அந்த வார்த்தை சொல்கிறது, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கிறவர், நன்மையானதை மாத்திரம் செய்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். பாக்கியத்தினாலும் நன்மையினாலும் நிரப்புவார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. எப்பொழுதும் உங்கள் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் கர்த்தர் நிச்சயமாக பலன் தரும். அது வீணாய் போகாது. கர்த்தருடைய நன்மையை நீங்க பார்ப்பீங்க. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய நன்மைகளை உங்களுடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக, அவங்க வேலையை ஆசீர்வதிப்பீராக. அன்றே எவ்வளோ பேர் கடினப்பட்டு வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த பிரயாசத்தின் பலனை கர்த்தர் காண செய்யுங்க. எவ்வளோ பேர் வேலைக்காக காத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும். பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நினைத்தருளும். உங்களுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார்னு இருக்கு. ஒரு வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை தருவீராக, வேதனை இல்லாத ஒரு வேலையை தருவீராக, ஒரு நல்ல நன்மையை கற்று தரப்போகிறக்காக ஸ்தோத்திர. ஆசீர்வதியும் வழிநடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.